முட்டை குருமா, சப்பாத்தி, பரோட்டா, நெய் சோறு, வெள்ளை சோறுன்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். எக்ல ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் போல சீரகம், ஒரு 4 போல முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப 2 கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்து 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல மிளகு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்ப இதுல 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல குக் பண்ணிட்டு மேல கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை குருமா ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.